Good evening, everyone. And இது நம்ம IYMல இப்போ mock test 2ல இருக்கோம். Yes. Okay. Biology, physics, chemistry இந்த ஆர்டர்ல நான் மேக் பண்ணியிருக்கேன் questions. Is it okay? இந்த ஆர்டர் ஓகேவா? Yeah, it's fine. Yeah. Oh, okay, sir. So the first question என்னன்னா find the odd one out with respect to mango. ஸோ மேங்கோவோட இது வந்து ஃப்ரம் லிவிங் வேர்ல்டு கரெக்டாக அது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா லெசன்? எஸ் மேம். ஓகே, இப்போ மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் ஞாபகம் இருக்கா? மேங்கிஃபெரா இண்டிகா. எஸ், மேங்கிஃபெரா இண்டிகா. ஸோ இந்த அனாகாடேசியே, சாப்பின்டேல்ஸ், மோனோகோட்டிலடான் இந்த வேர்ட்ஸ் பார்க்கும் பொழுது இது என்ன கான்ஸ்டிடியூட்னு தெரியுதா? நம்ம பார்த்துருந்தோம்ல அந்த டாக்ஸனாமிக்கல் ஹையரார்கி. அதை வச்சு ஒவ்வொன்றும் both B and C மேம். both B and C, that is sapindales and monocotyledon. Yes okay, ma'am. first இந்த அனாகார்டியேசி அப்படின்றது என்ன இதா இருக்கும்? கிங்டமோட நேமா, ஃபைலமோட நேமா, வாட் இஸ் தட்? ஓகே ஃபைன். கிளாஸ் கிளாஸ் நான் இந்த சிஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அது இந்த இதுன்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இப்போ ஃபெபேசியே இது என்னது? ஃபெபேசியே ஐ திங்க் இட்ஸ் வெரி காமன் வேர்ட் இல்லையா? ஃபேமிலி. அப்போ ஃபெபேசியே அந்த ஏஇ வந்துச்சுன்னா ஃபேமிலின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அனாகார்டியேசி அப்படின்றது இட்ஸ் சம் ஃபேமிலி. இப்போ மேங்கோ அப்படின்றது அனாகார்டியேசியே ஃபேமிலி அப்போ இருக்குன்னு சொல்றீங்க. ஆட் ஒன் அவுட் அப்படின்றப்போ மேங்கோ இஸ் அனாகார்டியேசியே. ஓகே, இப்போ இந்த சாப்பின்டேல்ஸ்ன்றது என்னது? வெதர் இட் இஸ் கிளாஸ், ஆர்டர் அந்த மாதிரி. ஓகே, சாப்பின்டேல்ஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன் ஆர்டர். ஓகேவா? மோனோகோட்டிலடன் அப்படின்றது தான் கிளாஸ். ஸோ மேங்கோ அப்படின்றதோட அந்த சீடு வந்து பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் கிளியர்லி சி இட் இஸ் டைகாட், ரைட்? சாப்பின்டேல்ஸ் தான் இதோட கிளாஸ், ஐ மீன் ஆர்டர். Sapindales, Mangifera indica belongs to the order Sapindales, but it belongs to dicotyledons, not monocotyledon. So, இப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? கரெக்ட் ஆன்சர். I told you Sapindales. Option B. Both B and C. Option C, ma'am. C, yes, C is the right answer. சாப்பின்டேல்ஸ் தான் மேஞ்சிஃபெரா இண்டிகாவோட ஆர்டர் நான் சொன்னேன், பட் இது டைகாட்னு சொல்லியிருக்கேன். அப்போ மோனோகாட்ன்றது அப்சல்யூட்லி அது தப்பு தானே? அப்போ ஆட் ஒன் அவுட் அப்படின்றப்போ ஆப்ஷன் சி மோனோகாட்லிடான் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் த கொஸ்டின் இட் செல்ஃப். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா அந்த நேம்லேயே இருக்கா? இட் பிலாங்ஸ் டு த ஜீனஸ் மேஞ்சிஃபெரா, ஸ்பீஷிஸ் இண்டிகா, ரைட்? ஃபேமிலி அனாகார்டேசியே, ஆர்டர் சாப்பின்டேல்ஸ். ஆனால் கிளாஸ் என்னது? டைகாட், நாட் மோனோகாட். டிவிஷன் ஆஞ்சியோஸ்பம், அது நமக்கு தெரியும் தானே? ஆஞ்சியோஸ்பம்ல தானே இந்த ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேங்கோ இஸ் அ ஃப்ரூட், ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர், ஸோ அது ஆஞ்சியோஸ்பம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மோனோகாட்டிலடான். ஓகே, we move to the next question. Yeah, find the correct. I just wanted to add one. Yeah, இந்த எக்கோ வருது என்னன்னு தெரியலையே. Maybe is it? I don't know. Okay, பரவாயில்ல. ஒன்று ஆட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ நோ லிட்டில் பிட் அபவுட். ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் டேர்ம் கால் அசாடிராக்டின்? அசாடி, AZADI, ractin, RACTIN. It is a scientific name. It is a scientific name for மஞ்சள். மஞ்சள் அப்படிங்களா? மஞ்சளுக்கு என்னது இங்கிலீஷில்? டர்மரிக். யா, த டர்மரிக்கோட கெமிக்கல் நேம் இஸ் கால்ட் அசாடிராக்டின் பிகாஸ் அந்த கெமிக்கலில் சாரி இது கெமிக்கல் நேம் ஃபார் நீம், சாரி நாட் டர்மரிக், நீமில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஐட்டம் இஸ் கால்ட் அசாடிராக்டிகா. அதனுடைய கெமிக்கல் நேம் ஆல்சோ அசாடிராக்டின்.
Anyway, carry on. I just தோணுச்சு அதனால I mean I thought I'll share some knowledge with you. Thank you, sir. Okay. Then the second question says, find the correct order and தெரியும்ல அந்த hierarchical order. Just வாசிங்க genus, family, class, order, genus, family, order, class, kingdom, class, family, both A and C. ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்க்கும்பொழுது இட் ஸ்டார்டிங் வித் ஜீனஸ். அப்ப ஐ கேன் சே ஃப்ரம் லோயர் டு ஹையர் போகுதுன்னு சொல்லலாமா? ஜீனஸ்ல இருந்து ஆர்டர் அல்லது ஜீனஸ்ல இருந்து கிளாஸ் அப்படின்றப்போ ஃப்ரம் லோயர் டு ஹையர் ஹையர்கில போகுது. அதே இது இந்த கிங்டம்ல இருந்து ஃபேமிலி அப்படின்றது ஹையர் டு லோயர். ஆம் ஐ ரைட்? புரியுதா நான் சொல்றது? இப்ப நம்ம கிங்டம்ன்றது தானே பெருசு, ஸ்பீஷீஸ்ன்றது இட்ஸ் அபவுட் அண்ட் சிங்கிள் ஆர்கானிசம், ரைட்? அப்ப இந்த ஜீனஸ் டு ஆர்டர் அப்படின்றப்போ அந்த சைன் வந்து கரெக்டா இருக்கு, ஃப்ரம் ஸ்மாலர் டு லார்ஜர் அப்படின்ற சைன். பட் இந்த கிங்டம், கிளாஸ், ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைன் வந்து உல்டா வந்திருக்கணும். அப்ப இதுலயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, சி எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ சி எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டி போத் ஏ அண்ட் சி அப்படின்றதும் தப்பு, கரெக்டா? அப்போ இந்த ஏ அண்ட் பில சம்திங் இஸ் ரைட். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ தி ஆன்சர் யூ கேன் கெஸ். ஏன்னா நான் 50% ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியாச்சு, இன்னும் ஏ அண்ட் பி மட்டும் தான் இருக்கு. என்ன ஐ மீன் அக்ஷயா, ஐ திங்க் இது நம்ம முதல் பாடமே படிச்சமே, இது எனக்கு மறந்து போச்சு. முதல் பாடம் படிச்சது, வெரி ஃபர்ஸ்ட் லெசன் ஐ திங்க். ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ். அதுக்கு கூட நம்ம ஒரு acronym மாதிரி acronym we used. Yes. Okay. Yeah, someone has answered the question correctly. Option B is the right answer. அதுக்கான mnemonics என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா keep place clean or family gets sick. Keep place clean or family gets sick. Yes, keep sir. is kingdom, place is what? Phylum, sir. Phylum. Keep place clean, clean is class. Family get genus, sick species. So species, yes sir. You must order, sir. One more time you repeat. Keep, sure sir. Keep place clean or family gets sick. Yeah. Can one of you repeat this, students? Can I do it, sir? Yeah. Keep place clean or family gets sick. Correct. Okay. Okay. Right. Good. Here you have to remember that it is from higher to lower. Correct? Keep kingdom larger to smaller வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Correct. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்போ லார்ஜர் டு ஸ்மாலர் வரும்பொழுது கீப் இல்லை, பிளேஸ் கிடையாது, கிளீன் ஃபார் கிளாஸ், ஆர் ஃபார் ஆர்டர், ஃபேமிலி தான், கெட்ஸுக்கு ஜீனஸ். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கா? இங்கே கிளாஸ் அண்ட் ஆர்டர் மட்டும் என்ன ஆயிடுச்சு, இன்டர்சேஞ்ச் ஆகி தப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஐ ரிப்பீட் அகேன் த ஆர்டர்: கீப் பிளேஸ் கிளீன் ஆர் ஃபேமிலி கெட்ஸ் சிக். Keep, K for kingdom, place, P for phylum, clean, C for class, or O for order, family is family, gets, G for genus, sick, S for species. So the right answer is option B for the second question. Okay. So the third question says, when the organism is described, we know to what organism it is attached to. This process, this is called what? Nomenclature, description, classification, identification. Taxonomy இருக்கக்கூடிய 4 basic process இதுதான். அந்த ஆர்கானிசம் வந்து எந்த ஸ்பீஷீஸ், எந்த ஜீனஸ்னு சொல்லி நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 4 ப்ராசஸ் இது. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்கானிசம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா
இந்த ஆர்கானிசம் வேற எந்த ஆர்கானிசம் கூட அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வர்றதுக்கான அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன? நாமன்கிளேச்சர், கிளாசிஃபிகேஷன். ஓகே, எனிவன் எல்ஸ்? Option D, ma'am. Identification. Yes, identification is the right answer. இது வந்து அப்படியே டிட்டோ NCERT லைன். I don't know from where I took, but page number 6 என்னோடது old NCERT. page number 6, the topic is diversity in the living world. அதுல ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேராகிராஃப்ல லாஸ்ட் லைன் says nomenclature or naming is only possible when the organism is described correctly and we know to what organism the name is attached to. This is identification. ஓகேவா? சோ அந்த அட்டாச் பண்றது ரெண்டு ஆர்கானிசம். யா, அவங்க அந்த லைன்ல வந்து அந்த ஆர்கானிசமோட நேம் தான் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் மேம். அந்த லைன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்களா? to what organism the name is attached to. அதாவது நம்ம எந்த ஆர்கானிசம் டிஸ்கிரைப் பண்றோமோ அதோட நேம் இன்னொரு ஆர்கானிசம் கூட அட்டாச் ஆயிருக்கு. நேம்ன்றது இட் டினோட்ஸ் தட் ஆர்கானிசம் இல்லைனோ. நம்ம நேம்ன்றதையே பேசிக் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தானே ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேஞ்சிஃபெரா இஸ் ஜீனஸ், ரைட்? அந்த மேஞ்சிஃபெரா ஜீனஸ் நேமை வச்சு இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக் நேம் வந்து இட் குட் பி டிஃப்ரெண்ட், ரைட்? யூ கெட் இட்? எஸ் மேம். ஓகே, ஸோ அப்போ நேம் பண்றது நாமன்கிளேச்சர், டிஸ்கிரைப் பண்றது டிஸ்கிரிப்ஷன். எந்த ஆர்கானிசம் கூட அட்டாச் ஆகியிருக்கு, ஐ மீன் பை ஜெனட்டிக்ஸ் ஆர் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த நேம் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்றது ஐடென்டிஃபிகேஷன். வி நோ டு, அந்த இதுதான் நமக்கு தெரிய வருது, அதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் ஃபைனல் ப்ராசஸ் தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஐடென்டிஃபிகேஷன். Okay, the fourth question. All modes of food habit, that is chemosynthesis, photosynthesis, heterotrophs, are observed in which kingdom? Plantae, Monera, Protista, fungi. Monera ma'am. Yes, you are right. Monera la தான் வந்து chemosynthesis is possible. Can you say any example for chemosynthetic Monera? The green sulfur bacteria ma'am. Okay, right. Then for photosynthesis, blue green algae ma'am, cyanobacteria. Bacteria. For heterotrophic, generally all other parasitic bacteria are heterotrophic ma'am. yes, majority of வந்து heterotrophs தான் பார்த்திருந்தோம், right? Monera kingdomல. Okay, so the answer is option B. இந்த பிளான்டேல வந்து என்ன இருக்காது? heterotrophs is impossible, right? photosynthetic autotrophs தான் பார்த்திருக்கோம், with some exceptions like nitrogen நீட்காக இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய பிளான்ட்ஸும் இருக்கு. ஓகே, பட் கீமோசிந்தசிஸ் பார்க்கவே இல்லை பிளான்ட்ஸ்ல. மொனிரா பார்த்தாச்சு. ஓகே, புரோட்டிஸ்டால வந்து என்னென்ன இல்லாம இருக்கு? கீமோசிந்தட்டிக் அகைன் கிடையாது. ஃபங்கைல ஐ திங்க் ஃபோட்டோசிந்தட்டிக் நம்ம பார்க்கவே இல்லை, கீமோவும் பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஹெட்ரோட்ராஃப்னு தான் பார்த்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல், ரைட்? ஸோ இது வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, the fifth question says earlier classification included bacteria, BGA, that is blue green algae, gymnosperms, angiosperms and fungi together under Plantae because they are all capable of photosynthesis, all are prokaryotes, they all possess cell wall, both A and C. Option A ma'am. They are all capable of photosynthesis. Is fungi capable of photosynthesis? No ma'am. No. So அப்ப A கிடையாது. A கிடையாதுன்றப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. So what is the answer? Option C, ma'am. Yes, they all possess cell wall. Photosynthesis கண்டிப்பா கிடையாது, fungi is exception.
அதுக்கப்புறம் ஆல் ஆர் ப்ரோகரியோட்ஸ். நோ, முனிரா மட்டும்தான், தட் இஸ் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே மட்டும்தான் ப்ரோகரியோட். மற்றபடி கிங்டம் புரோட்டிஸ்டால இருந்து கிங்டம் அனிமேலியா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூகரியோட்ஸ். ஸோ ஜிம்னோஸ்போம்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் கிங்டம் பிளான்டே, ஃபங்கைன்றது கிங்டம் ஃபங்கை. இந்த மூணுமே அப்போ யூகரியோட்ஸ் ஆயிருச்சு, அதுவும் கட் ஆயிருச்சு. தே ஆல் பொசஸ் செல் வால். கரெக்டா? பாக்டீரியா பொசஸ் செல் வால், ப்ளூ கிரீன் ஆல்கே பொசஸ் செல் வால். ஜிம்னோ ஆஞ்சியோ மேட் அப் ஆஃப் வாட்? செல்லுலோஸ். ஃபங்கை செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். இதெல்லாம் நம்ம படிச்ச பாயிண்ட்ஸ் தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, தே ஆல் பொசஸ் செல் வால். இந்த செல் வால் ப்ரெசென்ட்டா ஆப்சென்ட்டா அப்படின்ற பேசிஸ்ல மட்டும் இயர்லியரா வந்து கிளாசிஃபை பண்ணும் பொழுது இந்த எல்லா ஆர்கானிசம்ஸும் ஒரே கிங்டம்ல வந்துருச்சு, தட் இஸ் பிளான்டே. ஓகேவா? லேட்டரா தான் வந்து இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸே. ப்ரோகரியோட்ஸும் யூகரியோட்ஸும் மிக்ஸ் ஆயிருச்சு. போட்டோசிந்தசிஸ் ஹெட்ரோட்ராஃப்ஸும் ஆட்டோட்ராஃப் ஹெட்ரோட்ராஃப் மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் கிளியரா கிளாஸிஃபை பண்ணும் பொழுது தான் இந்த ஜிம்னோ ஆஞ்சியோ எல்லாம் பிளான்டே கிங்டம் அண்ட் பாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கே இது ரெண்டும் ப்ரோகரியோட்ஸ்ன்றனால முனிராலையும், ஃபங்கைக்கு வந்து அந்த பாராசைட்டிக் ஹெட்ரோட்ராப்ஸ் மட்டும் அந்த மாதிரியான வாட் இஸ் தட் ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்ததுனால தனி கிங்டமாவும் பிரிச்சுட்டாங்க. நம்ம பார்த்தோம்ல நிறைய வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? இந்த சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில். எஸ், அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பிரிச்சாங்க பிளான்ட்ஸை வந்து பேஸ்ட் ஆன் தேர் ஹைட், ரைட்? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது ஹெர்ப்ஸ் ஆகவும், மீடியமாக இருக்கிறது ஷர்ப்ஸு அண்ட் டால் ஒன் ட்ரீஸ்னு பிரிச்சாங்க. அண்ட் அனிமல்ஸை வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி ஒரு ரெட் கலர் பிளட் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு அனிமல்ஸையும் பிரிச்சாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் டு சயின்டிஃபிக்லி கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ் வந்து அரிஸ்டாட்டில். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. த நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நம்ம இப்போ ரீசெண்டாக படித்த சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல. த கான்வெக்ஸ் ஃபேஸ் ஆஃப் சிஸ்டர்னே இன் கால்கி பாடி இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிஸ், டிரான்ஸ், ஃபார்மிங் ஃபேஸ், மெச்சூரிங் ஃபேஸ். இதில் ஆப்ஷன்ஸ் வந்து போத் 1 and 2, போத் 1 and 3, அதாவது சிஸ் அண்ட் டிரான்ஸ், சிஸ் அண்ட் ஃபார்மிங் ஃபேஸ், trans and forming phase, trans and maturing phase. Convex maturing phase ma'am. Convex நம்ம ரெண்டு இது பார்த்தோம், கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். ஓகே, கான்வெக்ஸ் அந்த வந்து சிஸ் தான் இருக்கும். நீங்க வந்து அது கூட ஸ்பெசிஃபிக் மெமரி பண்ண கொண்டு தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும் பொழுது வெயிட் நம்ம எப்படி பார்த்தோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கோல்கி அப்பரேட்டஸ் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்றது இந்த ஷேப்பு மேலே கூடியதுதான் கான்வெக்ஸ். இது வந்து கான்கேவ். கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், இது கான்வெக்ஸா, நம்ம ஐ ஷேப்ல இருக்கிறது தான் கான்வெக்ஸ். தி அதர் ஒன் இது கான்கேவ், ரைட்? இப்போ இந்த இது இருக்கு இல்லையா கீழே, அதுதான் வந்து கான்கேவ்ல இப்படி ஃபர்ஸ்ட் ட்ரா பண்றது இதுதான். இங்க இருக்கக்கூடியது வந்து கான்வெக்ஸ், அது வந்து அட்டாச் ஆகி இருக்கும் பொழுது அது கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றது நம்ம எந்த சைடுன்னு பார்த்தோம், கால்கி பாடி வந்து ரிசீவ் பண்ணுவோம்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். எஸ், நாம வந்து நியூக்ளியஸை ஃபேஸ் பண்ணி இருக்கிறத வச்சு கான்வெக்ஸ் கான்கேவ் சொல்லுவோமா இல்ல செல் மெம்பரேன்ல இருந்து சொல்லுவோமா மேம்? நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இன்னர் டு அவுட்டர் தான். நம்ம ஃபங்க்ஷனலி என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகக்கூடியது எந்த இது, அந்த மெட்டீரியல்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணும் ஒரு சைடுன்னு சொன்னோம். ரிசீவ் பண்ணிட்டு அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அந்த வெசிக்கல்ஸ் ஃபார்ம்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ப்ராசஸ் ஆகி வெளியில வரும். இப்போ நான் ஆன்சர் கூட சொன்னேன், வெளியில வர்றது ட்ரான்ஸ் போத் 2 and 4, trans and maturing. B ma'am, B.
D. 1 and 3. 1 and 3. B. Cis and forming. Yes, that is the right answer. ஸோ கான்வெக்ஸ்ன்றது ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடியது தான் கான்வெக்ஸு. அதுதான் நியூக்ளியஸுக்கு பக்கத்துலையும் இருக்கும். ஸோ தட் இஸ் சிஸ். கான்வெக்ஸுக்கு பேர் சிஸ். த அதர் நேம் இஸ் ஃபார்மிங் ஃபேஸ். ட்ரான்ஸ் அப்படின்றது கான்கேவ் அண்ட் ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெச்சூரிங் ஃபேஸ். இல்லை நீங்கள் சைஸை வச்சு கூட சொல்லலாம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கர்வ் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய கர்வ் வந்து இட்ஸ் சம்வாட் லார்ஜர். அப்போ சின்னதாக இருக்கிறது வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ன்றது இட் இஸ் மெச்சூர். ஸோ இட் இஸ் லார்ஜர் இன் சைஸ், ரைட்? அப்போ ரிசீவ் பண்ணுறது நமக்கு சிஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுன்றது நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கணும். ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர். தட் இஸ் கால் சிஸ். ஸ்மாலர்ன்றனால ஃபார்மிங், லார்ஜர் இருக்கிறது ட்ரான்ஸ், மெச்சூராக இருக்குது. ஓகே, ஸோ கான்வெக்ஸ், சிஸ், ஃபார்மிங் ஃபேஸ். கான்கேவ், ட்ரான்ஸ், மெச்சூரிங் ஃபேஸ். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து ரீச் ஆகக்கூடிய இடம் சிஸ். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷேப்ஸ் வந்து ஐ மீன் இந்த லார்ஜர் ஸ்மாலர் கூட வேண்டாம், இட் மே கன்ஃபியூஸ் யூ. கான்வெக்ஸில் சிஸ் அண்ட் ஃபார்மிங் ஃபேஸ், கான்கேவ் ட்ரான்ஸ் அண்ட் மெச்சூரிங் ஃபேஸ். ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரீச் ஆகக்கூடிய இடம் சிஸ். I hope it's clear for you now. 7th question, match it. Plastids topic la irundhu eduthathu, the same chapter. Ameloplast, leucoplast, eleoplast, aleuroplast, idella and plastids oda name left hand side la. Right hand side la vandu adu store பண்ணக்கூடிய nutrients என்னென்ன இருக்குன்றது. ஸோ அமெலோபிளாஸ்ட்ன்றது நம்ம எங்கே பார்த்தோம்? ஸ்டார்ச். அப்போ 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இல்லையே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். லெட் சி. லியூகோபிளாஸ்ட்க்கு 3யா ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ். கலர்லெஸ்னு கூட பார்த்துருந்தோம். கலர்லெஸ் அண்ட் இட் ஸ்டோர்ஸ் நியூட்ரியன்ஸ்னு, ரைட்? நெக்ஸ்ட் எலையோபிளாஸ்ட், ஆயில் அண்ட் ஃபேட். அலியூரோபிளாஸ்ட்க்கு வி ஹாவ் ப்ரோட்டீன். நம்ம அமிலேஸ் என்சைம் பற்றி கூட பார்த்துருந்தோம் கிளாஸ் போயிட்டு இருக்கும் பொழுது. ஸோ ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் வந்து அமிலேஸ்ன்ற என்சைம். ஸோ அமிலோபிளாஸ்ட்ன்றது ஸ்டார்ச். லியூகோபிளாஸ்ட் இஸ் கலர்லெஸ், இட் ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ் அங்கே உள்ளே இருக்கும். எலையோபிளாஸ்ட் அப்படின்றது ஆயில் அண்ட் ஃபேட். அலியூரோபிளாஸ்ட் இஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தட் இஸ் 4, 3, 1, 2. 8th question, ribosome unit explains. ribosome ஓட யூனிட் என்னன்னு பார்த்தோம்? லைக் சென்டிமீட்டர், மீட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸ்வெர்ட்பர்க் யூனிட், ரைட். அந்த யூனிட் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? டென்சிட்டி ஆஃப் த ரைபோசோம், நம்பர் ஆஃப் சப் யூனிட்ஸ், தெர்மல் கோஎஃபிஷியன்ட். சாரி, டென்சிட்டி மேம். Option D, ma'am, sedimentation coefficient. Yes, the right answer is option D. Sedimentation coefficient is the right answer. Ribosomal unit Swedberg, it's the scientist ஓட நேம் தான். அவங்க தான் வந்து ஒரு ரிபோசோமல் கூடிய கண்டென்ட் RNA எல்லாம் இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு செடிமெண்ட் ஆகுது, இட்ஸ் ஆஃப் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் தான். அதை மெஷர் பண்றதுக்கு we have yes sedimentation. I mean Swedberg. இது ஆன்சர் பண்ணது சானியாவா? Yes, sir. Okay. So students, இப்போ நான் ஒரு just I wanted to bring a few things to your knowledge. இப்போ சானியா இஸ் a NEET repeat student. நம்ம ஜோதி, நம்ம கிளாஸ் எடுக்கிற ஜோதிமே NEET repeat student. Am I correct? Yes, sir. சானியா கரெக்டா? Yes, sir. இப்போ இந்த அளவு நாலேஜ் இருந்தால் தான் இது ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ எந்த அளவு எக்ஸாம் இப்போ 12th படிக்கிறவங்க, இப்போ 11th படிக்கிறவங்க எந்த அளவுக்கு நீங்கள் யூ ஷுட் கோ அப் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஐம் ஜஸ்ட் சென்சிட்டைசிங் த இஷ்யூ. ஸோ இப்போ நான் 2-3 கிளாஸ் பார்க்குறேன். சானியா வந்து இஸ் ஏபிள் டு ஆன்சர் குவைட் அ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். மற்ற குழந்தைகளுக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டெப்த் ரிக்வயர்ட் இஸ் தட் மச். ஒரு ரிப்பீட்டர் அளவுக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ஜெயிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம வரணும். வர முடியும். ரிப்பீட் பண்ணாதான் வரும்னு சொல்ல முடியாது, அது வர முடியும். அந்த அளவு டெப்த் நீங்கள் போகணுங்கிறது நமக்கு இப்போ ஒரு டார்கெட்டு நமக்கு சானியா காமிச்சிருக்காங்க.
ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது. நானும் 2 நாளாக எஸ்டர்டே ஐ திங்க் சானியா யூ வேர் இன் தட் இந்த கிளாஸ் இல்லை மேத்ஸ் கிளாஸ் அதில் இருந்தீங்களா? நீங்கள் இருந்தீங்களா? Sir, no sir, இல்லை I'm NEET மேத்ஸ் இல்லை student. ஏதோ ஒரு கிளாஸ் ஐ திங்க் பயாலஜி நம்ம அந்த மேடம் சொன்னாங்க கௌரி மேடம் எடுத்த போது நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? Yes sir. I don't know. One of the 2-3 class I was watching. ஸோ ஒரு ரிப்பீட்டருக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த அளவு நாலேஜ் நீட்டுக்கு தேவைப்படுது. அப்போது நம்ம அதுக்காக நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது. ரிப்பீட் அஃப்கோர்ஸ் நம்ம முடியலன்னா ரிப்பீட் பண்ண போகிறோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ ப்ளஸ் ப்ரெசண்ட் 12th இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் நாலேஜை அதிகப்படுத்தணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா வாட் கைண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ நீட் டு புட் ஆர் யூ ஆர் ரிக்வயர்ட் டு புட் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கிடைக்குது. ஒத்துக்கிறீங்களா சானியா? இது நீங்கள் 12th முடிச்சோடனே இந்த நாலேஜ் இருந்ததா உங்களுக்கு? No sir. அதான் ஓகே. அப்போ அந்த அளவு இப்போ இங்கே இருக்கிற நாலேஜ் இருந்தால் இப்போ கொஸ்டினில் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஓகே, தேங்க்யூ ஜோதி. எஸ் சார், குட் டு நோ சார். ஓகே, ஸோ இந்த ரிபோசோம்ன்றது ஸ்வெட்பெட் செடிமெண்டேஷனா என்னன்னு தெரியும்ல. இப்போ நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஹோமோஜெனஸ் சொல்யூஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாரி ஹெட்ரோஜெனஸ் சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா நம்ம சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் டியூப்ஸ் இஃப் யூ ஹவ் சீன் எனி வீடியோஸ் அப்படின்னா ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். ஒரு சாக்கெட்ல வந்து டெஸ்ட் டியூபை போட்டு தே வில் சுவிட்ச் ஆன் த மெஷின். ஆஃப்டர் சம் டைம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஹெவியரான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டெஸ்ட் டியூப்க்கு கீழே வந்து செட்டில் ஆயிருக்கும். ஜஸ்ட் அந்த வாட்டரி ஃப்ளூயிட் கண்டென்ட் மட்டும் மேலே இருக்கும். அப்படியே ஒரு மிக்சர்ல தனித்தனியா அந்த கான்ஸ்டிடுவன்ஸை பிரிச்சிரும். ரைட், அதுதான் இப்போ ஒரு லிவிங் செல்ல வந்து எடுத்துக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே தான் சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துருப்பாங்க. நமக்கு ரிபோசோம்ல நிறைய இருக்கு இல்லையா, தி RNAs we have 70s 80s அப்படின்னு அதை வச்சு அவங்க மெஷர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு செடிமெண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஒவ்வொரு ரிபோசோம்ஸ்க்கும் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட் தான் வந்து ஸ்வெட்பெர்க்ஸ் யூனிட். ஸோ சின்ஸ் அதோட ரிசல்ட் வந்து என்ன, எந்த அளவுக்கு செடிமெண்ட் ஆகுது அப்படின்றது தானே. அதனால இட் எக்ஸ்பிளைன் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற வேர்ட் வி யூஸ் இன் செவரல் டேர்ம்ஸ், ரைட்? ஃபிசிக்ஸ்ல நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு வேர்ட் தான் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் இது கரெக்டா, ஏன்னா ஸ்வெட்பெர்க்கும் எஸ் தான், இதுவும் எஸ் தான், செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ கதை சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். Which of the following is continuous in cell cycle? இந்த நம்ம லெசன் நம்ம இன்னும் பார்க்கல, we were about to watch, but இந்த சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால we will learn through questions. ஓகேவா? ஸோ செல் சைக்கிள் பற்றின ஐடியா எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட் we'll discuss sometime. Yes ma'am. What is it? There are two types of cell division, mitosis meiosis இருக்கு. அதுக்கு நடுவுல எல்லா மியோசிஸ் வந்து மியோசிஸ் 1 மியோசிஸ் 2ன்னு பிரிப்பாங்க. எல்லாமே வந்து இது எல்லாமே M ஃபேஸ், இதுக்கு நடுவுல இன்டர்ஃபேஸ் இருக்கும், அது வந்து G1 ஃபேஸ், சிந்தசிஸ் ஃபேஸ் G2 ஃபேஸ்னு பிரிச்சிருப்பாங்க. சில சமயம் G0 ஃபேஸ் இருக்கும், அதுல எல்லா செல்லுலர் ஆக்டிவிட்டீஸும் ஆன் ஹோல்ட்ல இருக்கும். அப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ்ல எல்லாமே வந்து 4 ப்ராசஸஸ் இருக்கும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், டெலோஃபேஸ், அனாஃபேஸ். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இதுல மியோசிஸ் 1ல ப்ரோஃபேஸ்ல வந்து லெப்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளத்தின், டயகைனசிஸ் அப்படின்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ அக்ஷயா சொன்னது வந்து என்னன்னா அந்த அஜெண்டான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு லெசனுக்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லாவே சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம இன்டெப்த்தாக கொஸ்டின் டு கொஸ்டின் பார்க்கும் பொழுது அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த செல் சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு செல் இருக்கு, ஓகே, கன்சிடர் ஒரு சிங்கிள் செல் வந்து இருக்கு. அந்த சிங்கிள் செல் ஃபார்ம் ஆனதுல இருந்து அந்த செல் அடுத்து டிவைட் ஆகும்ல, இந்த ஒரு டியூரேஷன் தான் வந்து செல் சைக்கிள். ஒரு செல் ஃபார்ம் ஆனதுல இருந்து அது டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 டாட்டர் செல்ஸ் ஜென்ரேஷன் 1 ப்ரொடியூஸ் பண்ணும்ல, இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ், இந்த கம்ப்ளீட் டியூரேஷன் தான் வந்து செல் சைக்கிள். ஓகேவா? ஸோ இந்த செல் சைக்கிள்ல கண்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. அப்படின்றது எது? இஸ் இட் செல் டிவிஷன், DNA ரெப்ளிகேஷன், செல் growth or all of these? ஓகே, ஒன் பை ஒன்னா வரலாம். ஓகேவா?
ஸோ செல் டிவிஷன் அப்படின்றது த்ரூ அவுட் த செல் சைக்கிள் நடக்குமா? எஸ் ஆர் நோ சொல்லலாம். நோ மேம். நோ, அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. ஷீ செட் நோ, இந்த எம் ஃபேஸ்ல மட்டும் டிவிஷன்ஸ் நடக்கும், இன்டர்ஃபேஸ்ல வந்து செல் டிவிஷன் நடக்காதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க கரெக்டா. இப்போ செல் டிவிஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, வாட் அபவுட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்? எஸ் ஃபேஸ்ல நடக்கும், அதுக்கப்புறம் எம் ஃபேஸ்லயும் நடக்கும் மேம். எம் ஃபேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குமா? ஓ இல்ல மேம், டிஎன்ஏ அது குரோமோசோமல் டிவிஷன் தான். இட்ஸ் நாட் குரோமோசோமல் டிவிஷன் சொல்ல முடியாது. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஓகே, when we say division அப்படின்றப்போ அது ஈக்குவலா செப்பரேட் ஆகணும், கண்டென்ட் வந்து சேமா இருக்கணும், அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ்லாம் வந்துடும். இது செப்பரேஷன் அப்படின்றப்போ ஏதோ ஒரு யூனிட் இருக்கு, ஹியர் இட் இஸ் குரோமோசோம், அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ஸ் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை செப்பரேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து கரெக்டா எஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கும். அப்ப அதுவும் கண்டினியூஸ் கிடையாது, ரைட்? அப்ப எம் ஃபேஸ் நடக்காது, ஜி நாட் ஃபேஸ்ல நடக்காது. ஓகே, வாட் அபவுட் செல் growth? த்ரூ அவுட் த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த செல் growth அப்படின்றது நம்மளால போய் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரைட்? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷர் என்ன அப்படின்னா சைட்டோபிளாசமோட கண்டென்ட். சைட்டோபிளாசம் தான் அந்த ஃப்ளூயிடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சைட்டோசோல் சொல்லலாம் நம்ம. அது வந்து எந்த அளவுக்கு அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதுதான் வந்து செல் growth அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குவான்டிட்டி. ஸோ இந்த செல் growth அப்படின்றது த்ரூ அவுட் த செல் சைக்கிள் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. So option C, cell growth is the right answer. Cell growth is continuous in cell cycle, throughout the cell cycle. Okay. The 10th question, mitotic apparatus consists of. இந்த question வந்து இந்த mitotic apparatus பத்தி நான் cell unit of life structure and functions படிக்கும் பொழுதும் டீச் பண்ணும் பொழுதும் we discussed, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம். அதை கொஞ்சம் ரீகண்டில் பண்ணி பாருங்க. ஓகே, மைட்டோட்டிக் apparatus consists of 2 asters and with spindle fibers, 2 asters with spindle fibers, 4 asters with spindle fibers, 2 asters without spindle fibers, centrosome with microtubules. Option D ma'am. Option D, centrosome with microtubules. Okay, anyone else? நம்ம ஆக்சுவலி நான் சொல்லும்போது இந்த சென்ட்ரோசம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னேன். பட் அப்படி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா அதோட யூசஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்பொழுது குரோமோசோமை வந்து அந்த சொன்னல இப்போ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும்னு, அதுல ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த குரோமோசோம் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகுறதுக்கு என்ன தேவைப்படும்? ஏதோ ஒன்று பிடிச்சு இழுத்துட்டு வரும்னு சொன்னேன், ஸ்பிண்டில் ஃபைபர். அப்ப இந்த வித்தவுட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வித் மைக்ரோடியூபிள்ஸ் இந்த ரெண்டும் எலிமினேட் பண்ணிரலாமா? C and D are eliminated. No. Yes ma'am. அப்போ ஆப்ஷன் B ma'am. 4 asters. ஆஸ்டர்ஸ்னா அந்த இல்ல அப்போ 4 வராது, அது வேற. 2 ஆஸ்டர்ஸ் வரும் மேம், மேல ஒண்ணு கீழ ஒண்ணு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். எஸ், 2 asters. இந்த மேல ஒண்ணு கீழ ஒண்ணு அப்படின்றது டயக்ராம்ல பார்க்கும்போது அப்படி இருக்கும், பட் ஆக்சுவலி வந்து ஆப்போசிட் போல்ஸ். ஓகேவா? அந்த ஒரு செல் இருக்குன்னா டிரா பண்ணி, இது ஒரு செல்லு. எம் ஃபேஸ்ல வந்து we have something called as மெட்டாஃபேஸ், ரைட்? அதுல வந்து இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். இங்க ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபேஸ் பிளேட், மைட்டோட்டிக் பிளேட்னு சொல்லுவாங்க. 4 குரோமோசோம்ஸ் இருக்குன்னா 4 இப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஆஸ்டர்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் போல்ஸ்ல, இங்க ஒண்ணுனா இங்க ஒண்ணு இருக்கும். இப்போ இங்க ஆஸ்டர்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அது ஒரு வயர் மாதிரி வந்து எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா குரோமோசோம்ல வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னது? இது நம்ம பார்த்த ஒரு டாபிக் தான், நியூக்ளியஸ் பத்தி படிக்கும்போது பார்த்துருக்கோம். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் குரோமோசோம்ல போய் இப்படி அட்டாச் ஆகுதுன்னு தெரியுது. அந்த அட்டாச் ஆகக்கூடிய இடம் வந்து நான் இன்டெரக்டா சொல்றேன். குரோமாட்டிட்ஸ் ஒரு குரோமோசோம்ல
2 chromatids இருக்குமா இந்த எக்ஸ் ஷேப்ல நம்ம வரைவோம்ல இந்த சென்டர் ஒரு டாட் அது என்ன பார்ட் சென்ட்ரோமியர்னு சொல்லுவோமா சென்ட்ரோமியர் எஸ் மேம் எஸ் சென்ட்ரோமியர்ல வந்து ஒரு டிஸ்க் லைக் ஃபைபர் இருக்கும் a disc made up of fibers இருக்கும்னு சொன்னேன் அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கா on either sides கைனட்டோகோர்ஸ் எஸ் அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே எங்க போய் அட்டாச் ஆகுது கைனட்டோகோர்ஸ்ல போய் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா இந்த சென்ட்ரோமியர் அப்படின்றது இட்ஸ் காமன் டு போத் த சிஸ்டோக்ரோமாட்டிட்ஸ் அதே இது கைனட்டோகோர் பார்த்தோம்னா ஆன் எய்தர் சைட்ஸ் அப்படின்றப்போ ஒவ்வொரு குரோமாட்டிடும் வந்து செப்பரேட் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் கைனட்டோகோரும் வந்து அட்டாச் ஆகி they are going into towards opposite poles. So now as I said opposite poles la inga onnu anga onnu appo totally 2 asters and with spindle fibers adha mitotic apparatus and division ku theviyana or apparatus ena divide agradhukku enna venum separation theva adunal da idukku peru mitotic apparatus. So 2 asters with spindle fibers option A is the right answer. Okay, this is all about biology section. Biology la nama 10 questions discuss panni mudichitom. Now we'll move on to physics. Unit and dimension, the very first lesson, right? Adhu or question, the magnitude of any physical quantity. Okay, magnitude. Option A, it depends on the method of measurement, not depend on method of measurement. It is more in SI than CGS. More என்றது அந்த value, magnitude ஓட value. Option D is directly proportional to MLT, that is mass, length and time. Option D ma'am. Okay, anyone else? Okay, நான் ஒரு question கேக்குறேன் அக்ஷயா. Yes sir. A. No sir. Option Okay. Okay. இப்போ நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு ரைட் அதுல நமக்கு கரண்ட் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் எஸ் எஸ் ஆம்பியர் எஸ் அந்த ஆம்பியர்ல வந்து அது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தானே we have 7 fundamental quantities அதுல கரண்ட் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ரைட் எஸ் மேம் அதுக்கு நம்ம இந்த MLT இது மூணுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் we use A ஞாபகம் இருக்கா அந்த டைமென்ஷன் வந்து எழுதும் பொழுது we use A அப்போ எனி பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்ற பட்சத்துல இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு MLTன்றது டிஸ்ப்ரூவ் ஆயிருச்சு கரெக்ட் ஓகே இட் இஸ் மோர் இன் SI யூனிட் SI சிஸ்டம் தேன் CGS சிஸ்டம் ஓகே நோ ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இது என்ன 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் SIல நமக்கு 1 இருக்கிறது CGSல என்னவா மாறிடுது 100 மாறிடுது ரைட் அப்ப இட் இஸ் மோர் இன் CGS நாட் இன் SI அப்ப ஆப்ஷன் சி தப்பு இப்போ இந்த ரெண்டுமே வந்து இட்ஸ் டீலிங் வித் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப இந்த யூரோப்ல வந்து ஐ திங்க் தே யூஸ் பவுண்ட்ஸ் ரைட் ஃபார் வெயிட் நம்ம இங்க எப்படி கிலோகிராம் யூஸ் பண்றோமோ அங்க வந்து பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தே யூஸ் மைல்ஸ் தேன் கிலோமீட்டர் ரைட் இப்போ எனக்கு இப்போ கோவில்பட்டியில வந்து தேர் இஸ் அன் ஃபேமஸ் டெம்பிள் கால்டு கதிரேசன் டெம்பிள் அது ஒரு மலைக்கோவில் ஓகேவா இப்போ நான் இங்க இருந்து மலைக்கோவிலுக்கு போற டிஸ்டன்ஸ் வந்து நான் மெஷர் பண்றதுல ஒரு 10 மீட்டர் வருது ஓகேவா இப்போ ஒரு அமெரிக்கன் வந்து மெஷர் பண்றாங்க அவங்களுக்கு சம்திங் இன் மைல்ல வந்து வருது ஸோ அவங்க மைல்ஸ்ல மெஷர் பண்றதுனால டிஸ்டன்ஸ் மாறப்போகுதா நோ மேம் த பிளேஸ் இஸ் சேம் என்னோட வீடுன்றது அதே இடத்துல தான் இருக்கு அந்த கோவிலுங்கிறது அதோட இடத்துல தான் இருக்கு ஸ்டேஷனரி தான் அப்போ டிஸ்டன்ஸ் மாற போறது கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் த சிஸ்டம் அந்த யூனிட் மட்டும் தான் அங்க மாறுது பட் ஹியர் தே டாக்கிங் அபவுட் தி மேக்னிடியூட் ஒன்லி அப்போ மேக்னிடியூட் அப்படின்றது நீங்க எந்த ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாலும் எப்படி மெஷர் பண்ணாலும் மெத்தட் என்னவா இருந்தாலும் இட் டஸ் நாட் டிபெண்ட் அந்த மெத்தடை பொறுத்து மேக்னிடியூட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது ஓகே ஓகே ஓகே
The next question, physics second question, which of the following is not equal to what? Watt என்றது எதோட யூனிட்? இந்த பல்புலாம் சொல்லுவாங்க பவர். எஸ். அப்ப இந்த பவருக்கு பவரோட ஃபார்முலா என்னன்னு தெரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் which is not equal. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜூல் பெர் செகண்ட். ஜூல்ன்றது எதோட யூனிட்? எனர்ஜி. Work done. Yes, work done, energy as well. So energy by secondன்றது டைம் நமக்கு தெரியும். அப்ப எனர்ஜி பை டைம் அப்படின்றது வாட்டா? ஐ மீன் பவரா? நோ. சார், பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அதுதான். அப்போ ஜூல் பெர் செகண்ட் அப்படின்றது நம்ம 1 வாட்னு சொல்லிக்கலாம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஆம்பியர் இன்டு வோல்ட். ஆம்பியர்ன்றது இதோட குவான்டிட்டி, ஐ மீன் யூனிட். இப்பதானே பார்த்தோம் கரண்ட்னு சொன்னோம்ல. கரண்ட். வோல்ட்ன்றது வோல்டேஜ். வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் னு சொல்லிக்கலாம். ஓகே. எஸ் சார். V is equal to I. T வராதனால தான் அது வாட் கிடையாது. T means time. எஸ் சார். டைம் வரல, எங்கேயுமே டைம் வரல. டைம் வந்தாதான் வாட் வரும் இல்லையா? டைம் அப்படி இல்ல சார். we have P is equal to VI னு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். ஆமா. கரண்ட் இன்டு வோல்டேஜ். கரெக்ட். கரண்ட் இன்டு வோல்டேஜ். P is equal to VI அப்படின்றது ஒரு ஃபார்முலா. அப்ப பவருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆயிருச்சு. ஆம்பியர் ஸ்கொயர் இன்டு நாட் ஈக்குவல் டு வாட் கேக்குறாங்களா? நாட் ஈக்குவல். எஸ் சார். எஸ் சார். நாட் ஈக்குவல் டு ஆம்பியர் ஸ்கொயர் இன்டு ஓம். சார் சொன்னாங்க இல்லையா வோல்ட் V is equal to IR ன்னு. அப்ப நான் இந்த B என்ன எப்படி எழுதிக்கலாம்? IR. V is equal to IR. அப்ப ஆம்பியருக்கு ஆல்ரெடி ஒரு I இருக்கு, ரைட்? அப்ப I into IR, that is I square R. அதுதானே ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் ஸ்கொயர் இன்ட்டு ஓம். ஆர்ன்றது ஓம் ரெசிஸ்டன்ஸ், ஓம் தானே யூனிட். அப்ப பியும் சியும் வந்து லிட்டரலி த சேம், ரைட்? அப்ப ஏபிசி இந்த மூணுமே வந்து பவருக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஆம்பியர் இன்டு வோல்ட் தான் கரெக்ட்னு பார்த்தோம் ஆப்ஷன் பில. அப்ப ஆம்பியர் பை வோல்ட் இங்க வந்திருக்கணும். பையா இருக்கும் அது நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப ஆம்பியர் பை வோல்ட் அப்படின்றது தப்பு. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு வோல்ட். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். சோ நம்ம எத்தனை ஃபார்முலா போட்டுருக்கோம்? பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம், தட் இஸ் ஜூல் பெர் செகண்ட். பவர் இஸ் ஈக்குவல் டு VI, that is volt into current, voltage into current. V is equal to IR. அதை சப்ஸ்டியூட் பண்ணி we have I square R for power. இந்த ஆம்பியர் பை வோல்ட்ன்றது தப்பு. இப்போ இந்த ஒரு கொஸ்டின்ல we have learnt around 4 formulae. Okay, the next question, third question. An isolated system is a region where. இந்த வேர்ட் கேட்கும் பொழுது do you get any idea இந்த சாப்டர்னு ஏதாச்சும்? Isolated system, surroundings. Isolated system heat formலயும் energy transfer இருக்காது, mass transfer ஆகாது மேம். எஸ், இந்த கொஸ்டினே அதுதான். நம்ம வாசிக்கலாம் ஆப்ஷன்ஸ. transfer of energy and mass occurs. தப்பு. constant mass and only transfer of energy occurs. அப்படியா? நீங்க சொன்னதுக்கும் இந்த ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டி ஐ திங்க் மேம். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க ஏன் ஆப்ஷன் பி தப்புன்றேன்னா மாஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்ற பட்சத்துல உள்ள சிஸ்டம்ல என்ன இருக்கோ அதே மாஸ் அப்படியே இருக்கும். பட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அக்கர்ஸ்னால தப்பாயிருச்சு. மாஸ் இஸ் நாட் நெசசரிலி கான்ஸ்டன்ட். நோ, மாஸ் கண்டிப்பா கான்ஸ்டன்டா இருக்கணும். டிரான்ஸ்ஃபரே ஆகல அப்படின்றப்ப சிஸ்டம்குள்ள தான் இருந்தே ஆகணும். And option D, transfer of neither mass nor energy occurs. Okay, there are other 2 types of systems, right? Total 3 types இருக்கு. நமக்கு ஒன்னு தெரிஞ்சிருச்சு, மிச்சம் ரெண்டு என்ன? Okay, let me say close, open. ஓகேவா? இந்த க்ளோஸ்ல வந்து நடக்கும் அப்படின்னா மாஸ் அப்படியே தான் இருக்கும், பட் எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப ஆப்ஷன் பி இருக்கா? அதுதான் என்னது? க்ளோஸ்டு. மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது.
பட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் ஓப்பன். ஓப்பனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே நடக்கும். ரைட், இது தெர்மோடைனமிக்ஸில் தி வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னா என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மாஸ் ரெண்டுமே நடந்துச்சுன்னா அது ஓப்பன். எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா க்ளோஸ்ட். எஸ், எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, மாஸ் அண்ட் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்குன்னா அது ஐசோலேட்டட். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ். இதுதான் 3 மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இப்போ இது இந்த மூணுல சாரி ரேடியேஷன் மேம், ஆப்ஷன் சி. எஸ், ரேடியேஷன். அதுக்கு எதாச்சும் ரீசன் தெரியுதா ஏன் அது மட்டும் ஃபாஸ்டஸ்டா இருக்குங்கிறதுக்கு? ஏன்னா கண்டக்ஷனுக்கும் கன்வெக்ஷனுக்கும் வந்து மீடியம் தேவைப்படும் மேம். ரேடியேஷன் டஸ் நாட் ரிக்வயர் மீடியம். எஸ், எக்ஸாம்பிள் நம்ம லைட் சொல்லலாம் இல்லையா? சன்ல இருந்து லைட் எவ்வளோ ஸ்பீட்ல வருது. ஸோ இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் மோட். நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி. அப்போ நம்ம லைட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, லைட் தான் இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலிங் சம்திங் இல்லை, அது தெரிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் ரேடியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரலாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ்ரேவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே வந்து ரேடியேஷன்ஸ். தோஸ் ஆர் மோஸ்ட் ஃபாஸ்ட், ஐ மீன் தி ஃபாஸ்டஸ்ட். Okay, the last question of physics section. In which convection does not take place primarily? Sea and land breeze, water boiling, heating of glass of bulb due to filament, heating of air around a furnace. இந்த நாள்ல இங்க கன்வெக்ஷன் நடக்காது. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. பல்பு, கிளாஸ், நம்ம ஃபிலமெண்ட் சுவிட்ச் போட்ட உடனே அங்கே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டில் பாதி இது வந்து என்னவா மாறிடும், ஹீட்டாக வந்து லாஸ் ஆகும், எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்படியே ஹீட் ஆகுறது வந்து இட்ஸ் நாட் கன்வெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்ஷன் கன்வெக்ஷனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த கண்டக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ 2 மீடியம் கான்டாக்டில் இருக்கும். ஓகேவா? அப்படி கான்டாக்ட்ல இருந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகாது, பட் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகி அந்த எனர்ஜி பாஸ் ஆச்சுன்னா அது கண்டக்ஷன். ஆசிலேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த மீடியம் காசஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த எனர்ஜி. சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் கண்டக்ஷன். இது கன்வெக்ஷன்ல நடக்கும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகும் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஆசிலேஷன்ன்றது அப் அண்ட் டவுன் மட்டும்தான். பட் இந்த கன்வெக்ஷன்ல அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸ்பிளேஸே ஆகும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கே வந்து மூவ் ஆகும். அதுதான் கன்வெக்ஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாயிலிங் ஆஃப் வாட்டர் வச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ஒரு கண்டெய்னரில் எனக்கு ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து இருக்குது. நான் கீழே ஒரு பன்சன் ஃப்ளேமரோ ஏதோ ஒன்று வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஹீட் பண்ணுறேன் இந்த கண்டெய்னரை. அப்படி நான் ஹீட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய வாட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும் பொழுது என்ன ஆகுது, அதோட டென்சிட்டி கம்மியாகும். டென்சிட்டியா இருக்கட்டும், மாஸ் இருக்கட்டும் கம்மியாகுது. கம்மியான உடனே அது என்ன ஆயிடுது, மேலே போகும். இப்படி மேலே போச்சுன்னா இந்த லேயருக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் லேயர் கீழே வந்துருமா? அப்ப என்ன நடக்குது, எனர்ஜி பாஸ் ஆகுறதுக்கு அந்த மீடியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியமே வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த என்டையர் மீடியமும் எனர்ஜியை வந்து அக்வயர் பண்ணுது. இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸே டிஸ்பிளேஸ் ஆகி எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா அது கன்வெக்ஷன். ரேடியேஷனுக்கு இந்த மீடியம்ங்கிற வேர்டே கிடையாது. ஓகேவா? அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இங்க ஹீட்டிங் ஆஃப் கிளாஸ் ஆஃப் பல்ப் டியூ டு ஃபிலமெண்ட்ல அந்த கிளாஸ்ன்றது மூவ் ஆக போறது கிடையாது, ஃபிலமெண்ட்டும் மூவ் ஆக போறது கிடையாது. ரைட்? அப்போ இந்த கன்வெக்ஷன்ன்றது இந்த ஆப்ஷன் சி இந்த ப்ராசஸ்ல நடக்காது அப்படிங்கிறாங்க. இந்த சி அண்ட் லேண்ட் பிரீஸ் பார்த்தீங்கன்னா வி நோ இந்த புயல் எப்படி வருது அப்படின்லாம் நியூஸ்ல போடும் பொழுது சொல்லுவாங்க, ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கிறதுனால சி டு லேண்ட் அண்ட் லேண்ட் டு சி வந்து அது ஏர் வந்து போக வர இருக்கும், ஹை டெம்பரேச்சர். எஸ், லேண்ட்ல இருக்கிற ஏர் சீக்கிரமா சூடா வரதுனால இட் வில் ரைஸ் இன் தி அட்மாஸ்பியர். ஆனா சீல வந்து கூல் ஏர் இருக்கிறதுனால அது இப்படி வரும் லேண்ட் நோக்கி, அதனால அது அப்படியே சைக்கிள் மாதிரி பண்ணும். அது ஒரு கரண்ட். கரெக்ட்.
ஹை ப்ரெஷர் டு அங்க ப்ரெஷர் டிஃபரன்ஸும் இருக்கும். இந்த P ப்ரொபோர்ஷனல் டு T அந்த சார்லஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அப்படியும் ஏர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதா, ஏர்ன்றது ஏதோ ஒரு மீடியம், அது இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றப்போ கன்வெக்ஷன் அங்க நடக்குது. வாட்டர் பாயிலிங் இப்போதான் பார்த்தோம். ஹீட்டிங் ஆஃப் ஏர் அரௌண்ட் அ ஃபர்னஸ், அப்போ அந்த ஃபர்னஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஆயிரும். அப்ப ஹீட் ஆன ஏர் வந்து மேல போக போக ஆரம்பிச்சிருமா, ஹீட் ஆன உடனே அதோட வெலாசிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது மேல மேல போக அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்றதுக்கு ஹீட் ஆகாத ஏர் வந்து அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், ஃபர்னஸ் பக்கத்துல வரும், மறுபடியும் அது ஹீட் ஆகும். அப்ப இங்க இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, மோஷன்ல இருக்கு, மூவ் ஆகுது, டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்ப இங்க கன்வெக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இதான் இங்க கரெக்டான ஆன்சர். ஸோ பிசிக்ஸ் வந்து இதோட முடியுது. வில் மூவ் டு chemistry now. First question, which transition element does not produce hydrogen gas, that is H2, on reacting with acids such as H2SO4, sulfuric acid? Manganese, copper, nickel, chromium. Guess பண்ணுங்க பரவாயில்ல. Chromium, ma'am. Okay, anyone else? Option C, ma'am. Nickel. Okay, anybody else? ஓகே, நான் சொல்றேன். the answer is option B, that is copper. காப்பர் வந்து என்னன்னா ஆசிட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஆனால் ஹைட்ரஜன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணாது, லிபரேட் பண்ணாது. பட் அட் சர்டன் கண்டிஷன்ஸ், இன்கேஸ் டைல்யூட்டாக இருக்குது, அந்த ஆசிட் வந்து ரொம்ப டைல்யூட்டாக இருக்குன்னா அப்போ ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். பட் இன் அதர் கேசஸ் காப்பர்னால அந்த ஹைட்ரஜனை வந்து லிபரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அதுதான் அதோட நேச்சர், காப்பரோட நேச்சர். ஓகேவா? மற்ற டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எல்லாமே இஃப் இட் இஸ் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது, ஆசிட் கூட ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸில் கண்டிப்பாக H2 லிபரேட் ஆகும். பட் காப்பர் டஸ் நாட் லிபரேட் H2. பட் இட் டசன்ட் மீன், இப்போ நம்ம வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் வந்து வி சே ஆக்சிடேஷன் அப்படின்றது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வந்து அதான் காப்பர் தான் H2 வந்து லிபரேட் பண்ணாதுல்ல, அப்போ இது ஆக்சிடேட்டே பண்ணாது அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. காப்பர் வந்து ஒரு ஆக்சிடேட் பண்ணும், பட் H2 லிபரேட் பண்ணாம அதோட காம்பவுண்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃபர் ஆகும். அது என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் குரூப்ல அனுப்புறேன். என்னால் எழுத முடியல, அந்த Cu2+ வருது, ஐ couldn't type it, I will send in the group. ஓகேவா? So it doesn't mean copper cannot reduce itself on reacting with acid, it can. பட் இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது ஹைட்ரஜன் கேஸ் வந்து யூஸ்வலாக லிபரேட் ஆகும், இந்த மாதிரி ஆசிடும் மெட்டலும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா. பட் ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் லிபரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, காப்பர். Okay. Second question, which is the correct structure of PF3Cl2? அதாவது ஃபாஸ்பரஸ், அது கூட 3 ஃப்ளோரின் 2 குளோரின். நமக்கு இந்த PCl5 நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அந்த காம்பவுண்ட். Cl5க்கு பதிலாக நம்ம F3 and Cl2 இருக்கு அந்த காம்பவுண்டில். whose geometry is triangular bipyramidal. triangular bipyramidal அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நடுவில் வந்து என்ன இருக்கும், ஃபாஸ்பரஸ். ஓகே, இப்போ இந்த 5 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க இந்த ஃப்ளோரினும் குளோரினும் எப்படி அரேஞ்ச் ஆகும், அதுதான் இந்த கொஸ்டின். 3F அதாவது 3 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளேனர் ட்ரையாங்கிள், அதாவது இங்க இருக்கு இல்லையா 1 2 3 இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் தவிர்த்து இருக்கக்கூடிய இடங்கள்ல 3 ஃப்ளோரின்ஸும் 2 குளோரின் ஆட்டம் வந்து அப் அண்ட் டவுன் ஆக்குபை பண்ணும், அந்த ஆக்சியல் லைன்ல வந்து ஆக்குபை பண்ணும்னு சொல்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி சேஸ் 2 குளோரின் அண்ட் 1 ஃப்ளோரின் ஆன் ட்ரையாங்கிள் அண்ட் 2 ஃப்ளோரின் ஆன் ஆக்சியல், அதாவது அப் அண்ட் டவுன்ல ஒவ்வொரு ஃப்ளோரினும், மிச்சம் இருக்கிற ஒரு ஃப்ளோரின் இந்த 3 லைன்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துலையும், அண்ட் 2 குளோரின் வந்து அகைன் மிச்சம் இருக்கக்கூடிய 2 கார்னர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்லையும் வந்து ஆக்குபை பண்ணும் அப்படின்றது. ஆப்ஷன் சி, the compound does not exist. இந்த PF3Cl2ன்ற காம்பவுண்டே கிடையாது அப்படின்றது ஆப்ஷன் சி.
ஆப்ஷன் டி சேஸ் எய்தர் ஏ ஆர் பி டிபெண்டிங் ஆன் தி ரியாக்ஷன். இந்த காம்பவுண்ட் வந்து எந்த காம்பவுண்ட் கூட இன்னும் ரியாக்ட் ஆக போகுதோ அந்த ரியாக்ஷன் பொறுத்து ஸ்ட்ரக்சர் மாறலாம் அப்படின்றது ஆப்ஷன் டி. பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன், ஓ 3 எஃப் வந்து இந்த பிளேன்லயும் சிஎல் மேல கீழே அப்படியா? ஓகே ஓகே எஸ் மேம். ஓகே, நான் இப்போ ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன், அதை வச்சு யூ ஹேவ் டு ஆன்சர். ஓகேவா? எப்பவுமே அந்த காம்பவுண்ட்ல எந்த ஆட்டம் அல்லது எந்த எலமெண்ட் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்குதோ அது ஈக்குவட்டோரியல் பிளேன்லயும் மிச்சம் இருக்கிறது ஆக்சியல் பிளேன்லயும் ஆக்குபை பண்ணும் அப்படின்றது தான் ரூல். புரியுதா? the more electronegative the element is, it occupies the equatorial plane. equatorial அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள். அப்போ ஃப்ளோரின் மேம் இருக்கலே ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த பீரியாடிக் டேபிள். அப்போ ஃப்ளோரின் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன்ல வரும். எஸ், ரைட். இப்போ நம்ம அதை வரைஞ்சிடலாமா? எத்தனை ஃப்ளோரின் இருக்கு? 3 ஃப்ளோரின் இருக்கா? எஸ் மேம், 3 இருக்கு. அப்ப இந்த 3ஐயும் என்ன பண்ணிடலாம், இங்க அரேஞ்ச் பண்ணிடலாம். அது போற மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ளோரின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது என்னது? 2 சிஎல். ரைட்டா? So this is the structure of PF3Cl2. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. I'm really sorry, நான் கான்செப்ட் வந்து தப்பா சொல்லிட்டேன். The more electronegative element வந்து it occupies the axis first. ஏன்னா அப்போ குளோரின் வந்து ஃப்ளோரினை விட கம்மி, அதனால 2 குளோரின் இருக்கு, 2 வந்துரும், ஒரு ஃப்ளோரின் அது கூட வந்துரும். ஆக்சியல் லைன்ல 2 ஃப்ளோரின். எஸ், ரைட். நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப ஃப்ளோரின் தான் வந்து இருக்குல்ல எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றப்போ நமக்கு இருக்கிறது ஆக்சியல் லைன்ல 2 பொசிஷன்ஸ் தான். ரைட்? அப்ப நான் அதுல ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோரின் நான் ஃபில் பண்ணிடுறேன். மிச்சம் ஒரு ஃப்ளோரின் இருக்கு, நான் அதை வந்து இந்த பிளேன்ல ஒரு இதா வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது 2 குளோரினா, அந்த 2 குளோரினும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கார்னர்ஸை வந்து ஃபில் பண்ணிடும். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 2 குளோரினும் ஒரு ஃப்ளோரினும் அந்த ட்ரையாங்குலர் பிளேன்ல இருக்கு. 2 ஃப்ளோரின், தட் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இல்லையா இந்த காம்பவுண்ட்லயே, அது வந்து ஆக்சியல் லைனை ஃபில் பண்ணிடும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எது இருக்கோ, த ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் இட் ஆக்குபைஸ் தி ஆக்சியல் லைன், த அப் அண்ட் டவுன் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப் அண்ட் டவுன். ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும். பீரியாடிக் டேபிள்ல அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதே இது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், சைஸ் இந்த மாதிரியான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அலாங் த பீரியட் டிக்ரீஸ் ஆகும், அலாங் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து பீரியாடிசிட்டியில ஒரு பேசிக் லைன் with some exceptions. Chemistry is full of exceptions. Okay, now the third question, which compound of nitrogen is possible? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த காம்பவுண்ட் வந்து பாசிபிள்? NH3BF3 இது ரெண்டும் சேர்ந்து ஒரே காம்பவுண்ட். ஆப்ஷன் பி NO3 மைனஸ், ஆப்ஷன் சி NCl5, ஆப்ஷன் டி N2O6. நீங்க இது வரைக்கும் காம்பவுண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு லா இருக்கும். அது பிசைட்ஸ் தட் யூ வுட் ஹேவ் ஹியர்ட் நோ. இப்போ NO NO2 நமக்கு கேள்விப்பட்ட ஒரு காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ இதுல நீங்க என்னென்ன காம்பவுண்ட் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் ஆன்சர். NO3 மைனஸ் தான். NO3 மைனஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா அப்படியே அந்த காம்பவுண்ட் இருக்குமா? you have to think about it. நோ மேம், அது வந்து பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு வந்து
பண்ணும் அது அமோனியா மாறும் அப்படின்னு வந்து அமோனியம் நைட்ரேட். எஸ், கரெக்ட் தான். காம்பவுண்ட் இஸ் பாசிபிள் அப்படின்ற பட்சத்துல இட் ஷுட் பி ஏபிள் டு என்ன சொல்றது, சர்வைவ் இண்டிபெண்டன்ட்லி. டக்குன்னு ரெக்ட் ஆகாம ஸ்டேபிளா இருக்கணும். ஆப்ஷன் டி மேம். N2O6. N2O5 கேள்விப்பட்டிருக்கேன். N2O6 செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃப்ரம் லித்தியம் டு ஹீலியம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்னது, ஃப்ளோரின். அது வரைக்கும் மினிமம் பாண்டே வந்து 4 தான். ஓகேவா? இப்போ இந்த N2O6ன்றது நமக்கு O வந்து எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம், 2 பாண்டு. இப்போ 6 2s are 12. அப்போ 2 நைட்ரஜன் தான் இருக்கு. 12 divided by 2 என்னது, 6. அப்போ ஒரு நைட்ரஜன் 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணுமா? நோ மேம், அது 3 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் மேக்ஸிமம். யா. அப்போ எது பாசிபிள்? அதான் நாங்கள் ஆன்சரே சொல்லிட்டோம். NO3- கிடையாதுன்னு சொல்லிட்டோம். 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ NCl5 வராது. ஆப்ஷன் ஏ. இந்த NH3BF3 அப்படின்றது ஒரு கோஆர்டினேட் காம்பவுண்ட். We have 3 kinds of bondல ionic, covalent, coordinateன்னு. அதை பத்தி எதுவும் ஐடியா இருக்கா? இப்போ அயானிக் சொன்னோன்னா எனக்கு ஒரு காம்பவுண்ட் ஞாபகம் வரும். யூ நோ தட் யூனிவர்சல் காம்பவுண்ட் மாதிரி. மேம் NaCl. NaCl, எஸ் சார். ஸோ அங்கே NaCl என்ன நடக்குது, Naல வந்து Naவோட சோடியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, 1. கரெக்டா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் என்ன குரூப் 1. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1. Cl வந்து 7. கரெக்டா? ஹாலோஜன்ஸ் 7. அப்ப அயான் நமக்கு பாண்டிங்ல வந்து ஒரு it is not only the purpose but one of the purpose என்னது, ஆக்டேட் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டா? எஸ் மேம். ஆக்டேட். அப்ப எனக்கு Cl ல வந்து எத்தனை இருக்கு, 7 இருக்கு. எனக்கு ஒண்ணே தான் வேணும். அதனால அது ஹைட்ரஜன் சோடியமோட சிங்கிள் பாண்ட் ஒன்னு ஃபார்ம் பண்ணும். அது ரெண்டுமே வந்து இல்ல இதுல டபுளட் வருது. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். கரெக்ட்டா? எஸ் மேம். எக்ஸெப்ஷன் ஆக்டேட் வந்து எல்லா காம்பவுண்ட்ஸும் அட்டைன் பண்ண முடியாது. கோல் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அப்ப இந்த ஸ்டேபிள்ன்றது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஹைட்ரஜனுக்கு வந்து எவ்வளவுதான், 1 மேம். டுப்ளெட் தான். ஹைட்ரஜன் வந்து டபுளட் வரும். டப்ளெட் H2 வந்து ஃபார்ம் பண்ணி அது டப்ளெட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஹீலியம் இட் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ட், என்ன சொல்லலாம், வெரி ஸ்டேபிள். அப்ப இந்த சோடியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு Clக்கு கொடுத்துருது, குளோரின் கொடுத்துருது. அப்ப குளோரினுக்கு 7 + 1 8 ஆயிருச்சு. இப்ப இந்த சோடியம் இந்த 1 கொடுத்த உடனே இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுச்சு. சோ அப்ப இது என்னது, ஒரு அயானிக் காம்பவுண்ட். அப்ப அயானிக் காம்பவுண்ட் அப்படின்றதுல இன்வால்வ் ஆகுது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 2 எலமெண்ட்க்கு நடுவுல அல்லது 2 ஆட்டம்க்கு நடுவுல எலக்ட்ரான் ஒன்று டொனேட் ஆகும், இல்ல இது அக்செப்ட் ஆகும். என்ன, அதுதான் அயானிக் காம்பவுண்ட். ஓகேவா? இப்ப கோவாலண்ட் டைம் பத்தி வருவோம். கோவாலண்ட்ல வந்து என்ன நடக்கும், இங்க வந்து டொனேஷன், அக்செப்டன்ஸ், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஷேரிங் ஆஃப் a pair of electrons to be more appropriate ன்னு சொல்லணும்னா. ஓகேவா? அப்போ ஒரு பாண்ட், ஒரு கோவாலண்ட் பாண்ட்ல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா ஷேர் பண்ணணும். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் தேவையா? அப்ப எனக்கு 2 ஆட்டம் தான் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான், இன்னொரு ஆட்டம் இன்னொரு எலக்ட்ரான் கொடுக்கும். அது என்ன ஆயிடுது, அப்படியே ஷேர் ஆகும். அதுக்கு நம்ம அகைன் Cl2 வச்சுக்கலாம். கரெக்டா? Cl2னா எனக்கு இந்த இதுலயும் ஒரு எலக்ட்ரான் வந்து எனக்கு தேவை டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த குளோரின்லயும் ஐ நீட் ஒரு எலக்ட்ரான். கரெக்டா? அப்ப இதுவும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இந்த ஆட்டமும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். நம்ம அந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து வரையும் பொழுது we draw like this. இந்த ஆட்டம்க்கு வந்து இந்த எலக்ட்ரானை நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். இந்த ஆட்டம்க்கு வரையும் பொழுது தி அதர் குளோரின் அகைன் இங்க ஒரு 6 இருக்குமா, பேலன்ஸ் எலக்ட்ரான் போக 6. அப்போ 6 + 2 8 ஆயிருச்சு. இந்த குளோரினுக்கும் அதே மாதிரி 6 + 2 8 ஆயிருச்சு.
இதுதான் வந்து கோவலண்ட் பாண்ட். அப்ப எஸ். அப்ப நைட்ரஜன் வந்து 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜனோட 3 பாண்ட்ஸ் அமோனியா ஃபார்ம் பண்ணி அது இதாயிடுச்சு. அப்புறம் எப்படி மேம் அது BF3 யோட இது பண்ணுது பாண்ட் அதுதான் பண்ணுது? அந்த கான்செப்ட் தான் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்றது. ஸோ NH3ல இப்ப நைட்ரஜனோட வேலன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 5 மேம். 5. அப்ப Hக்கு ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. அப்ப இங்க என்ன நடக்கும்? ஒரு கோவலண்ட் டப்லெட் ஹைட்ரஜனுக்கு. நம்ம இப்பதான் அத பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அப்ப ஒரு இங்க வேலன்ஸ் ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒண்ணு வந்து கொடுக்குது. யாரு? நைட்ரஜன். இப்போ இந்த ஹைட்ரஜனும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. இது NH3 வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் லித்தியம் வந்து 3 மேம். 3 ஃபார்ம் பண்ணிருச்சு. கரெக்ட்டா? ஏன்னா Fக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்ப இந்த 3 Fவும் பொரான் கூட என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும்? கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்ப இந்த பொரானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டெட்டே அட்டைன் ஆகிருக்காது. இட் ஹேஸ் 3. அடுத்து ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோரின்ல இருந்து வந்திருக்கும். அப்ப 3 + 3 எவ்வளவுதான்? 6 தானே? புரியுதா? பொரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3ன்னு பார்த்தாச்சு. BF3 அப்படின்ற காம்பவுண்ட்ல நமக்கு எத்தனை வந்திருக்கு? 3 ஃப்ளோரின்ஸ் வந்திருக்கு. அந்த 3 ஃப்ளோரினும் ஒரு 3 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் 3 ஃப்ளோரின் எவ்வளவு ஆச்சு? 3 பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்ப அந்த 2 எலக்ட்ரான். ஜோதி அந்த ரெண்டு 2 கொஸ்டின் எலக்ட்ரான்ஸை வந்து ஆக்குபை பண்றதுக்கு இந்த பொரான்ட்ட ஒரு வெக்கண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இன்னொரு கிளாஸ் இருக்குது 8 மணிக்கு. அந்த ரெண்டு கொஸ்டினையும் முடிச்சிருங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ ஓகே. 4th क्वेश्चन நாட் டிரான்சிஷன் நன். அப்ப ஜிங்க்கும் கேட்மியமும் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட். ஓகே, லெட் மீ டெல் ஒன் திங். எல்லா டி பிளாக் எலிமெண்ட்ஸும் டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஓகேவா? டிரான்சிஷன் அது ஒண்ணு இன்கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கணும். அப்ப ஜிங்க் கேட்மியம் நீங்க பாத்தீங்கன்னா டி ஆர்பிட்டல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். ஜிங்க்குக்கு வந்து அவுட்டர் செல் கான்ஃபிகரேஷன் என்னது? D10S1 S2 D10S2. அதே மாதிரி தான் கேட்மியம்க்கும் D10S2. அப்ப 10 அப்படின்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்ப டிரான்சிஷன் எலிமெண்ட்கான கண்டிஷன் என்ன? இன்கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சி போத்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தே போத் ஆர் டி பிளாக் எலிமெண்ட் பட் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஃபுல்லி ஃபில்டு டி ஆர்பிட்டால். Okay, the last question. What volume of oxygen O2 is needed to burn completely 1 liter of propane measured under STP? அதாவது கம்பஷன் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ப்ரோபேன் அப்படின்னா என்னது? C3H8. எஸ் 2 3 6 plus 2 C3H8. C3H8 plus O2. கம்பஷனோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பவுமே CO2 and H2O தான். இதை எழுதிட்டு யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட். பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். we get 5 liters. ஓகேவா? நான் இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி I will send to you in group. The 2 students who have class now can leave. Thank you. Thank you, Jyoti. Thank you. Thank you, ma'am. Thank you. Yes. Thank you, sir.